மீனராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோச்சனதுரை புலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். மீனராசி குரு அதிசார பலன் 2025 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 1ஆம் நாள் மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் அதிசாரமாக கடகராசியில் உச்சமாக 49 நாள் சஞ்சரிக்க போகிறார். புனர்பூசம் 4ஆம் பாதத்துல நேர்கதியில ஒரு 24 நாளும் வக்ரகதியில ஒரு 25 நாளும் ஆக மொத்தம் 49 நாள் சஞ்சரிக்க போகிறார். அதாவது ஐப்பசி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாசம் 19ஆம் தேதி வரை. அதாவது 18-10-2025 இருந்து 5-12-2025 வரை இந்த 49 நாள் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து அதிசாரமாக சென்று கடக ராசியில உச்சமாகி சஞ்சரிக்க போகிறார். அதாவது உங்கள் ராசிநாதன். இதனால மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன, இந்த அதிசார குருவால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, இந்த அதிசார குருவால் ஏற்படக்கூடிய யோகங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா குரு ஒரு பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல ஜாதகத்துல குரு பகவான் தான் முக்கியமான கிரகம், நவ கிரகத்துல சுப கிரகம். அதே போல பாத்தீங்கன்னா குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. நமக்கு சுய ஜாதகத்துல ஏதாவது ஒரு அவயோக திசையோ கண்டக திசையோ மறைவு திசையோ நடந்தா கூட குரு பார்வை இருந்து அந்த திசை நடக்கும் பொழுது அதனுடைய கெடுபலன்களுடைய தாக்கம் நமக்கு குறைந்து காணப்படும். அந்த அவ்வளவு விசேஷம் வாய்ந்தது குருவுடைய பார்வை. அப்ப இந்த குரு பகவான் தான் மனிதருக்கு தேவையான பொன் பொருள் கௌரவம் அந்தஸ்து எல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகம். அதாவது ஒருவருக்கு தங்கம் எவ்வளவு சேரும், தங்கம் சேருமா சேராதா, இதை பத்தி எல்லாம் சொல்லக்கூடிய கிரகம் குரு. அதே போல பொருள் தனக்காரகன் குரு. ஒருத்தருடைய பணம் பொருளாதாரம் எப்படி இருக்கும், அவர் எப்பவும் கடல்ல இருப்பாரா முதல்ல இருப்பாரா, அவருக்கு பொருளாதார சேர்க்கை எப்படி இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா குரு பகவான் புத்திரகாரகன். ஒரு குழந்தை இருக்குமா, அந்த குழந்தையோட நிலை என்ன, இதெல்லாம் சொல்லக்கூடிய கிரகம் குரு. அதே போல பொருளாதாரம் இல்லைன்னா கூட கௌரவம் அந்தஸ்தோட வாழ்வாரா, நேர்மையா வாழ்வாரா அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அதுவும் குரு பகவான் தான். பொதுவா குரு வழிகாட்டி. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கு எந்த நேரத்துல எப்ப எதை செய்யணும் அப்படின்னு அந்த கரெக்டா வழிகாட்டுதல் இருக்கணும். அந்த வழிகாட்டுதல சொல்லக்கூடிய கிரகம் குரு. குரு பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழிகாட்டுதல் இருக்காது. ஒரு இடத்தையும் முட்டி மோதி அப்படி அவங்களே எழுந்திரிச்சு வருவாங்க. ஆனா குரு ஒரு ஜாதகத்துல குரு சிறப்பா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டான நேரத்துல வழிகாட்டி அமைஞ்சு அவங்களோட உயர்வுக்கு அவங்கள உயர்த்துவதில் முக்கிய பங்கு வகிப்பாங்க. ஆக குரு பகவான்கிறது நம்மளோட ஜாதகத்துல மிக முக்கியமான கிரகம். அப்ப இந்த குரு பயிற்சிங்கிறது அடுத்த 2026 தான் பயிற்சி. ஆனாலும் இது அதிசாரமாக ஒரு 49 நாள் சஞ்சரிக்க போகிறார். இப்ப மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதனே குரு தான். உங்க ராசிக்கு 10ஆம் இடம், தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடத்துக்கும் அதிபதி குரு தான். அப்ப 1க்கும் 10க்கும் உடைய குரு உங்க ராசிநாதன் குரு உச்சமாகிறார். இப்ப அதாவது பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் இல்லையா. 4ஆம் இடத்துல குருங்கிறது சிறப்பான பலன் இல்லைங்கிறது புலிப்பானையுடைய கருத்து. ஏன் அப்படின்னா தர்மர் சூதாடி வனவாசம் போனது இந்த 4ஆம் இடத்துல குரு வந்த குரு தான், நாதீத்த குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு எந்த சொந்த பந்தமும் எதுவும் உதவி செய்யாது. அதாவது பாத்தீங்கன்னா தனிமரமாக மாற்றப்படுவோம். நமக்கு எந்த உதவி, இப்போ நீங்கள் போய் எங்கே உதவி கேட்டாலும் அந்த உதவி உங்களுக்கு கிடைக்காது. அதான் சொந்த பந்தங்கள்லாம் வெறுக்க வைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா எந்த உதவியும் கிடைக்கக்கூடிய நிலையில் இருக்காது. தடை தாமதம் இழுபறி இந்த மாதிரியான சிக்கல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் 4ஆம் இடத்துக்கு குருவாக இருந்தார். ஆனால் இப்போ குரு 5ஆம் இடத்துக்கு அதிசாரமாக 49 நாள் சஞ்சரிக்க போகிறார். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா உங்கள் ராசிநாதன் அதை விட ஸ்பெஷல் உச்சமாகிறார். அப்ப கோடியில் ஒருவனுக்கு ராசி உச்சத்திலே அப்படிங்கிற அமைப்புலப்படி உங்க ராசிநாதன் உச்சமாகிறார். அதை விட ஸ்பெஷல் என்னன்னா 5ஆம் இடத்துல. 5ஆம் இடங்கிறது என்ன, புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அப்ப 5ஆம் இடம் 5ம் 9ம் மிஞ்சும் பொருள் தரும் அப்படின்பாங்க. அப்ப திரிகோணத்துல குரு இருக்கார் அப்படின்னாலே நம்மளுடைய சிந்தனை செயல்திறன் சிறப்பாக செயல்படும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அதே போல பாத்தீங்கன்னா திருமணம் கைகூடும், குழந்தை பேர் 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம், குழந்தை பேர் கிடைக்கக்கூடும், கருவு உண்டாகக்கூடிய அமைப்பு. அதே போல பூர்வீக சம்பந்தமாக பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு. வீட்டில் வயதானவர்கள் இருந்தால் அவங்களால யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு பதவியோ பொறுப்போ, ஒரு பதவி அப்படின்னு நம்ம உத்தியோகம் கிடையாது, பதவி அரசியல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக 5ஆம் இடத்துக்கு இருக்கும்.
மிகச்சிறப்பான குரு. அப்ப 49 நாளுங்கிறது மீனராசியை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான காலம். அதாவது உங்க பொதுவா குரு பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் அவர் இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். அந்த வரிசையில பாத்தீங்கன்னா குரு 5வது பார்வையாக உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடங்கிறது என்ன? தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். அப்போ 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் 5வது பார்வை அப்படிங்கிறதுனால தந்தை வழி அனுகூலங்கள் இருக்கும். அதே போல தொலைதூர பயணம், விசா, வெளிநாடு சம்பந்தமான பாஸ்போர்ட், விசா, நல்ல கம்பெனில நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். பாக்கியம் சேரும். ஏன்னா 5ல குரு இருந்து 9 பார்க்கிறார் அப்படின்னா அப்ப அது என்னது? 5ம் 9ம் மிஞ்சும் பொருள் வரும். திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத தனலாபம், இந்த மாதிரியான யோகத்தை சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 7வது முழு பார்வை, 7வது பார்வையாக உச்சமாகி உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடங்கிறது என்ன? லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாக கூடிய இடம். அதே போல பாத்தீங்கன்னா நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம். அப்ப 11ஆம் இடத்தை குரு உச்சமாகி 7வது பார்வையை பார்க்கறதுனால நீண்ட நாளாக எந்த ஒரு செயலும் தடை, தாமதம், இழுபறின்னு நடந்து கொண்டிருந்ததெல்லாம் தடை இல்லாமல் நடக்கக்கூடிய அமைப்பு. அதே போல பாத்தீங்கன்னா நீண்ட நாளாக எண்ணியிருந்த நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சிருந்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா அபிலாஷைகள் பூர்த்தி, நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறும். அனைத்து ஆசைகளும் நிறைவேறக்கூடிய இடம் 11ஆம் இடம். அப்ப குருவே அங்கு உச்சமாய் பார்க்கறதுனால அனைத்து ஆசைகளும் நிறைவேறும். நெருங்கிய நட்பு வட்டாரங்களால் அனுகூலங்கள் ஏற்படும். அதே போல மூத்த சகோதர வழி அனுகூலங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக, இன்ன வரைக்கும் சண்டை சச்சரவாக இருந்தா கூட இப்போ சமாதானம் ஆகக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்ப 11ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தொழிலிலே லாபம், எதை தொட்டாலும் லாபத்தை சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 9வது பார்வையாக உங்க ராசியை பார்க்கிறார். ராசிநாதர் ராசியவே பார்க்கிறார் 9வது பார்வையாக. உங்க மீன ராசிக்கு 7.5 சனி, ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? சனி ராசியிலேயே இருக்கார். அப்ப 7.5 சனி தான் இருக்கிறதுலே கொஞ்சம் டஃப்பான காலம். அப்ப 7.5 சனியில, அதுவும் ஜென்ம சனியில. அப்ப ஜென்ம சனியில இருக்கீங்க. அந்த ஜென்ம சனியை குரு பார்க்கிறார் 9வது பார்வையாக. அப்ப 7.5 சனியுடைய கெடுபலன் பாதிப்பு குறையக்கூடிய நேரம். ஜென்ம சனியுடைய பாதிப்பு அதனுடைய கெடுபலன் குறையக்கூடிய நேரம். அதாவது சனி சுபத்துவம் அடைகிறார். அப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா 7.5 சனியுடைய பாதிப்பு, அதிலும் ஜென்ம சனியுடைய பாதிப்பு இந்த 49 நாள்ல பெருசா நடக்காது. அப்ப நன்மைகள் அதிக அளவு நடைபெறும். ராசிநாதர் ராசியை உச்சமாகி பார்க்கறது கோடியில் ஒருவனுக்கு ராசி உச்சத்தில்ங்கிற அடிப்படையிலையும், அதே போல முக்கியமா ஜென்ம சனி, 7 நாட்டு சனியில ஜென்ம சனியோட பாதிப்பை குறைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால 7.5 சனியோடைய பாதிப்பு இல்லாததுனால எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. அதே போல பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், குழந்தை பேரு, திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு, அதே போல காதல் கைகூட அமைப்பு, காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். அதோட பாத்தீங்கன்னா உங்க ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய ஜென்ம சனியால் ஏற்படக்கூடிய மன அழுத்தம், அதாவது பாத்தீங்கன்னா ஜென்ம சனிங்கிறது சிவபெருமானுக்கு ஜென்ம சனி நடந்த பொழுதுதான் சதி தேவி, அதாவது தன்னுடைய தாரத்தை இழந்தது. அப்படியேப்பட்ட காலம். அந்த கெடுபலனை நடக்காம இந்த 49 நாள் பெருசா தீமை செய்யாது ஜென்ம சனி. ஆக இதுவே உங்களுக்கு மீனராசியை பொறுத்த வரைக்கும் குரு அதிசாரங்கிறது ஜென்ம சனியுடைய பாதிப்பிலிருந்து விடுபடுறதே ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். ஆக இந்த 49 நாளுங்கிறது மீனராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் வலுவடைகிறதுனால, அதாவது எவ்வளவு பெரிய நமக்கு டைம் சரியில்லைன்னா கூட ராசிநாதன் வலுவா இருக்கும் பொழுது அதை எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அந்த வரிசையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த அதிசார குரு பயிற்சிங்கிறது மீனராசியை பொறுத்த வரைக்கும் எதையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கும். அதே போல தயாராக இருக்கிறதற்கான தைரியத்தை கொடுக்கும். அதே போல எடுத்த காரியத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான யோக பலன்கள் தான் இந்த 49 நாள், அதாவது ஐப்பசி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாசம் 19ஆம் தேதி வரை, அதாவது 18/10/2025 5/12/2025 மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.